தேர்வுகள். இதில் ராமுவின் அப்பாவாக நடிப்பது சஞ்சனா மற்றும் மாணவர்களாகவும் நடிப்பார். அர்ஜுனின் அப்பாவாகவும் நண்பனாகவும் நடிப்பது நவீன். டாக்டராகவும் டீச்சராகவும் நடிப்பது தனு. ராமுவின் அம்மாவாகவும் மாணவர்களாகவும் நடிப்பது வர்ஷினி. வணக்கம். அம்மாவாகவும் மாணவர்களாக நடிப்பது சித்ரா. அர்ஜுனாக நடிப்பது பிரதீப். ராமுவாக நடிப்பது யோகேஷ். காட்சி 1 இடம் ராமுவின் வீடு. மீனா என்னங்க ஒரு போட்டு வாமா நான் கொண்டு வரேங்க. நான் கொண்டு வரப்பா. நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேங்க. என்ன பையன் கூட்டு காசு வேறு சேர்க்குறாங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்ப்பா. நம்ம சாப்பிட்டு போலாம். சரிங்க. ஏங்க இந்தாங்க சாப்பாடு. சரிங்க. சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. காட்சி 2 இடம் அர்ஜுனின் வீடு. ஸ்கூலுக்கு போகணும் சோறு. டேபிள் மேல எடுத்து போடாம. சரி சரி. நீங்க என்ன சோறு? லெமன் ரைஸ். சரி ஸ்கூல்ல டூர் கொடுக்கறவங்க காசு கொடு. எவ்வளோடா? 3000. யார் ஜிபே பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான். நீ எதுக்கு காசு கொடுத்து கேட்டுட்டு இருக்க? நீ காசு கொடுத்தனால தான் கேட்டுட்டு சரியான தொல்லையா இருக்கு. சோறே வேண்டாம் போ. நீ எதுக்கு அவனுக்கு காசு கொடுத்துட்டே இருக்க? டூருக்கு போறானா அதனால காசு கொடுத்தேன். அவன் போய் சொல்லிட்டு பாதர் யூஸ் பண்ண போறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோறே வேண்டாம். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ? காட்சி 3 இடம் ஸ்கூல். போடாம பார்க்கணும். ஹலோ சொல்லுடா. என்னடா வரணும் ஆளே காணோம். கையில ஏதாவது இருக்கா? ஏய் மறந்துட்டடா. உங்களெல்லாம் வேலை சொன்னா நடக்குமா? சரி வா வா. காசு இருக்கா வா. டேய் போலாமா? யார் இருக்காங்க? யாரும் இல்லடா. வா. அண்ணா ஒண்ணுதான் கொடுக்குற. இல்ல அவத்தனா வச்சிருக்கிற. தந்தர வச்சு வாழ போறங்க. இப்படி கொடு. ஒண்ணு கூட எடுக்க மாட்டீங்க போ. Dia Umar dalam rumah. Kita apa? பார்க்கலாம். நீ பாத்தியா? காலையில தானே டீச்சரை
கொடுத்துருக்கோம். சரி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும். ராமு உங்களுக்கு தெரியுமாப்பா? காயத்ரி பிரசன்ட் டீச்சர். சௌமியா பிரசன்ட் டீச்சர். ராமு எஸ் டீச்சர். வித்யா எஸ் டீச்சர். சரி நம்ம நேத்துக்கு எதுல நிறுத்தணும்? போதை பொருள். சரி நான் அதுக்கு முன்னாடி அதை பத்தி சில கருத்துக்களை சொல்லிடுறேன். போதை பொருள்ங்கிறது வந்து உடல்நலத்துக்கு ரொம்ப கேடு. எங்கடா போறீங்க? சரி போய் உட்காருங்க. போதை பொருள் உங்க வீட்ல யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா சொல்லுங்க அம்மா அப்பா கிட்ட. அம்மா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னாலும் சொல்லணும். நீங்க எங்க யாராவது தாத்தா வீடு யாராவது வீடு குடிச்சிட்டு இருந்தாருன்னா அவங்க கிட்ட சொல்லணும். தாத்தா இதெல்லாம் டீச்சர் ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காங்க. நீ அங்க என்னடா இந்த இருக்கிற இங்க வந்த? சும்மாதான். டீச்சர் பண்ணா. சரி டூருக்கு யார் போறீங்க? நாங்க டீச்சர். ஏன் வாய்ஸ் வந்து யார் வரலையா? ஆசையா இருக்குறா. சரி நாளைக்கு டூருக்கு வந்துட்டு அடங்காமலாம் சுத்தக்கூடாது, அடங்கி ஒரு இடத்துல இருக்கணும், டீச்சர் சொல்ற பேச்சு கேட்கணும். நம்ம 12th மட்டும் தான் போறோம் சரிங்களா? ஃபோன் போட்டு வரலாமா? நீ 12th தான் படிக்கிற, காலேஜ் லெவல் கூட போற சரியா? சரி அம்மா வீட்டுக்கு போங்க. Thank you, teacher. காட்சி 4 இடம் கடை மற்றும் பில்டிங். வாங்கடா என்ன வேணும்? எல்லாமே உங்களுக்கு குடு. ரெடி. இந்தா புடி. ஏய் கரெக்டா கண் பாரு கூகுள். இந்தா புடி. கரெக்டா கண் பாரு. டேய் என்ன தேவலாம் பேசிட்டு இதுதான் இருக்க? வாங்குறோம். இந்த காலத்து பசங்க நம்ம நம்பருக்கே முடிய மாட்டேங்குது. சீக்கிரம். அதெல்லாம் சும்மா மது அருந்துதல் நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு. பிடித்தது ஏய் ஏய் எதுடா போலாம்டா டைமாஸ் எதுடா போ கொண்டு வரங்க. என்ன இந்தாங்க. பையன் எங்கம்மா? அவன் இப்பதான் வருவாங்க, டைம் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? என்ன சொல்ற? வாங்க போலாம். காட்சி 6 இடம் அர்ஜுனின் வீடு.
பையனோட ஃப்ரெண்டு போதை பொருளை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? அவன் காசு போய் கொடுத்தாலும் காசு சொல்லிட்டு இருந்தான். அதை கொடுத்தாலும். நான் நீங்க நம்பாதீங்க. என்ன எங்க வீட்டுக்கு வந்து என் பையனை பத்தி தப்பா பேசுறீங்க? என்னங்க? அவங்க மேலதான் தப்பு இல்லை, உன் மேலதான் நீ தான் காசு கொடுத்து கெடுக்கிற அவனை. இப்ப நான் யாருக்கு காசு நீங்க கொடுத்தேன்? போன நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு அவனுக்கு காசு கொடுக்குற? அவன் மட்டும் அப்படி கெட்டலாம் போயிருக்க மாட்டான். அவன் வேற தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றதை நான் போன எங்கடா போனேன்? ஐயா, நான் எனக்கெல்லாம் தெரியாது, என்னமோ பண்ணுங்க. அப்பவே சொன்னேன். அப்பவே சொன்னேன், கேட்டியா? காசு கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும். ஏய் என்னங்க ஆச்சு? அவங்க மேலே இல்லை, எங்க மேலே தான். அவன் கொஞ்சம் சீரியஸா இருக்கான், காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். கடைசியில பாக்குறான்னு பாத்துக்கோங்க. எனக்கெல்லாம் தெரியாது,